ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம் க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இந்த இடத்துல இருந்துட்டு ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, பையிங் சைட் போகும்னு சொன்னேன். நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 48,100 300 வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. 300 to 600 வரைக்கும் ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்தது. பட் 600யும் இன்னைக்கு ப்ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 47,800 வரைக்கும் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 800 வரையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 2 ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அனலிசிஸ் பண்ணதுலேருந்து நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருந்தது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருந்தப்பயே சொல்லியிருந்தேன். எவ்ரி டைம் வெர்ஜின் சிபிஆர் வந்து ப்ராப்பராக போகும் அப்படின்றது கிடையாது. சம்டைம் ப்ரீச் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். எந்த வெர்ஜின் சிபிஆர்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு இருந்தது? இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட மே 8 வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் 48,385லேருந்து 48,600 வரைக்கும் இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு அந்த ஜோன் வந்து ப்ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு ரிவர்சல் வந்தது 600 to 454. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் வந்து வெர்ஜின் சிபிஆர் ஃபெயில் ஆயிரும். சரிங்களா? அக்ரெசிவாக போகும்போது. ஸோ அதுதான் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு செட்டப் வந்துட்டு நமக்கு எல்லாமே ப்ராபபிலிட்டி பேசிஸில் தான். ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டா நம்ம வந்துட்டு வெளில வர ட்ரை பண்ணோம். பட் அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் குடுத்துருக்கு. பட் மோர் தென் தட் அந்த அளவுக்கு ஒண்ணும் எர்ஜென்சி பேர் ப்ராப்பரா இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகல. ஸோ அதனால இந்த மாரி சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, இல்ல எர்ஜென்சி பேர் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப அதில ட்ரேட் எடுக்காதீங்க. அதனால தான் அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இட்ஸ் நாட் தட் கண்டிப்பா 100% வொர்க் ஆகணும், 10% வொர்க் ஆகணும்னு இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ராட்டஜி. அதுலயும் ப்ராபபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அத பத்தி பார்க்காதவங்க மேல ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். அந்த வீடியோவ போய் பார்த்துக்கோங்க. எர்ஜென்சி பேர்னா என்னன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் நேத்து பார்த்தீங்கன்னா 47,781 இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 48,781. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் குடுத்துருக்கு. சர்ப்ரைசிங்லி இவ்ளோ பெரிய மூவ் சூப்பரா போயிருக்கு. ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஆ, பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணபடி தான் பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு கரெக்ட்டா பிளான் படி ட்ரேட் எடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான க்ளோசிங் பிரைஸ் பார்க்கலாம் வாங்க. 47,768ல இருக்கு. ஸோ எப்பவும் போல எல்லோ லைன்ல மார்க் பண்ணிக்குவோம். 47,768 ஒன் செகண்ட். ஓகே. 47,768 இத வந்து நான் எல்லோ லைன்ல பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இத டெக்ஸ்ட் பண்ணும்போது பிவிசி இஸ் ஈக்குவல் டூ 47,768. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இன்னைக்கான ஹை இந்த இடத்துல மார்க் பண்றேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் கலர்ல குடுத்துர்றேன். அதே மாரி லோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கு. 48,873ல இருக்கு. ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் இத தாண்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு எதுவும் இல்ல. ஸோ நம்ம வந்துட்டு டுமாரோ சிபிஆர் டைரக்ட்டா போயிரலாம். ஓகேங்களா? டுமாரோ சிபிஆர் மாத்திக்கிறேன். பிவட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ம் நாளைக்கு என்ன சினாரியோஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சினாரியோல இந்த 49,000ன்றது வந்துட்டு ஒரு ரவுண்ட் லெவலா இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் லெவல் இருக்கு. ஸோ இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி டபிள்யூஓ இல்ல ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன் போட்டு கிராஸ் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,000 அதையும் வந்து அக்ரெசிவா பிரேக் ஆகி மேல போகுதுன்னா, நீங்க ட்ரெயில் பண்ணிட்டே போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் இல்ல ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன்ல 49,000 டச் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஏன்னா அது ரவுண்ட் லெவல். அத கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெயில் பண்ணிட்டே போங்க. நாளைக்கு எது வரைக்கும் ஸ்விங் கிரியேட் ஆகுதோ அது வரையும். சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில எந்த இடத்துல கேப் டவுன் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னா 47,300 அந்த ரேஞ்சில் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, இங்க இது வந்து சப்போர்ட்டா தான் இந்த ஸ்விங்ஸ் ஆக்ட் ஆகும். பட் கொஞ்சம் வொலடைலா இருக்கும் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்போது இங்க ஒரு பையிங் ட்ரேடுக்கே பாருங்க. க்ளோசிங் பிரைஸ் வந்து உங்களோட டார்கெட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஓகேங்களா? கேப் டவுனா இருக்கும்போது கண்டிப்பா உடனே ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கும்னு சொல்லல. பட் ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகலாம். பட் ஆனா ஒரு பையிங் ட்ரேட்க்கு ஒரு எய்ம் பண்ணுங்க. உங்களோட க்ளோசிங் பிரைஸ் டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதர் தேன் தட் வெரி பிக் கேப் அப் ஆகுது. விச் மீன்ஸ் 49,000 அண்ட் அபோவ் கேப் அப் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பையர் ஸ்ட்ரெச்ச விட்டுருங்க. விட்டுட்டு பிரைஸ் ஆக்ஷனோ இல்ல செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன், நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் எங்க வருதோ செல்லிங் ட்ரேட் ட்ரை பண்ணுங்க. க்ளோசிங் பிரைஸ் வந்துட்டு உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 49,000 அண்ட் அபோவ் கேப் அப் ஆகும்போது வெயிட் ஃபார் பையர்ஸ் டூ கோ அவே அண்ட் செல்லர்ஸ் வரும்போது என்ட்ரி குடுத்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரேட்ல
உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல லைவ் ட்ரேட் நான் எடுத்தத போட சொல்லி. கண்டிப்பா வந்துட்டு அது ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மார்னிங் ஹவர்ஸ் ரொம்ப வாலடைலா இருக்கும்போது மார்க்கெட்ல என்னால ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அத என்னால வந்து ஸ்க்ரீன்ஸ் மூவ் பண்ண முடியல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீக்கெண்ட் அந்த மாரி ஒரு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளோட கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அத வந்துட்டு போட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைட் ஆஃப் மார்க்கெட் காட்டினேன். உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ஸ்லைட் மாரி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீக்கெண்ட் எஜுகேஷனல் வீடியோல. ஸோ பாருங்க. பட் எல்லா டைமும் கண்டிப்பா முடியாது. ஏன்னா நீங்க லைவ் ட்ரேட்ல நீங்களும் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கும் கஷ்டம் தெரியும். ஆ இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இதில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோவ ஸ்லோ பண்ணி பாருங்க. ஆம் இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறது அதான். ப்ளஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம் யாராவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங் பண்றீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். அதில ஓப்பன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா, கமெண்ட் செக்ஷன் ப்ளஸ் என்னோட மெயில் ஐடி ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கேன். அது மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். ஆம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ அன்டில் தென். மறக்காம நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.